செந்தமிழின் புகழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். அவையோருக்கு எனது முத்தான முதல்கண் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழ் தாயின் தவ புதல்வன், வையகம் போற்றும் வித்தகன், புலவருக்கெல்லாம் முதன்மையானவன் எனது பரன். வள்ளுவனின் வாய்ச்சொல்லில் சான்றோர்களால் என கழித்த தலைப்பு கள்ளார் அறிவில்லாதார். தலைப்பை குரலில் தேடினேன். அறத்துப்பாலில் 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமையில் முத்தான 10வது குரலாக உலகத்தோடு ஒத்த ஒழுக்கல் பலகற்றும் கள்ளார் அறிவில்லாதார். ஆம், தலைப்பை குரலில் தேடினேன். அறத்துப்பாலில் 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமையில் முத்தான 10வது குரலாகும். உலகம் என்றால் உயர்ந்தோர் என்று பொருள் கொள்ள வேண்டும். உலகம் புகழ்ந்த வேங்கையர் வீழ்ச்சி என்று திருமுருகாட்சி படையிலும் வருகிறது. அதனால் உயர்ந்தோருடன் ஒட்டி அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கத்தை பின்பற்றி ஒருவர் வாழ வேண்டும். இல்லையே நூல்கள் பல கற்றும் அவர் பல நூல்களை கல்லாதவருக்கு சமமாவார். கற்ற கல்வி பயனில்லாது போகும், அறிவை இழந்தவராவார் என்று பொருள் தருகிறது. ஒழுக்கம் கல்வியை விட சிறந்ததா? வள்ளுவரிடம் வழக்காட என் மனம் தூண்ட கண்களோ காரணத்தை தேட துவங்கியது. உலகம் உன் உள்ளங்கையில் அகப்படும் என்ற வார்த்தை நினைவில் வர அலைபேசி என்று உங்கள் உதடுகள் முணுமுணுக்கும் சத்தம் எனக்கும் கேட்கிறது. அலைபேசி வந்து ஆண்டுகள் 50 கூட ஆகவில்லை. நான் அறிய தமிழன் கைப்பிடியில் 1812ஆம் ஆண்டு அகப்பட்டது. ஆம், திருக்குறளில் இல்லாத விடயம் என்று எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட புத்தகத்தில் ஒழுக்கம் முந்திக் கொண்டு 14வது அதிகாரத்திலும் கல்வி 40வது அதிகாரத்திலும் உள்ளது. வென்றது ஒழுக்கம். 13ஆம் நூற்றாண்டில் பரிமேலழகர் குறள்களை நமக்காக வரிசைப்படுத்தி தந்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டில் அதை கண்டு வியந்து போனேன். ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் மனிதன் மேன்மையடைய குறள்களை வரிசைப்படுத்தினார் என்றால் மிகையாகாது. மனிதன் மேன்மையடைய வழிவகுத்துள்ளார் என்றால் கூட கூற்று முற்று பெறாது. ஒழுக்கமுடைமையில் வள்ளுவன் தந்த முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆம், ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்றவர் அடுத்த குறள்களில் வருந்தியாவது கற்றுக்கொள், உன்னை உயர்ந்த குடியாக காட்டும். தவறினால் குடியின் சிறப்பே கெடும். ஒழுக்கம் இல்லையேல் உயர்வு இருக்காது. அடையக்கூடாத பழியையும் அடைவாய். துன்பம் வந்து சேரும். நல்லொழுக்கம் நன்மை தரும். மறந்தும் தீய சொற்களை சொல்லுபவன் ஒழுக்கமானவன் ஆக மாட்டான் என்று சொல்லி இறுதி குறளில் முடிக்கின்றார் கள்ளார் அறிவில்லாதார். இந்த வரிகள் என்னை அசைத்து போட்ட வரிகள். தலைப்பு என்பதால் அல்ல, வள்ளுவரின் வல்லமையை அறிந்ததால். உலகில் நீ எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள், அதை எளிதாக உனக்கு கிடைக்கும் வாய்ப்பு இப்போது உள்ளது. எனது கொள்ள தாத்தாம் இந்தாசுக்கவி கட்டை மீசைக்காரன் பாரதி. வறுமை என்பது அவனுடனே பயணித்தது. அப்போதும் கற்றான், படைத்தான், வென்றான் ஒழுக்க நெறியில் நின்று. சமகாலத்தில் நாம் கண்ட நாயகன், ராமேஸ்வரம் மண்ணளித்த பொக்கிஷம், ஆபுல் பகீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம். பல கற்றும் என்ற வார்த்தைக்கு பொருந்தக்கூடியவர், அறிவுடையவராக விளங்க காரணம் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தை உள்வாங்கி வாழ்ந்ததன் பயன். உதாரணத்திற்கு பூவுடன் சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பர். ஒழுக்கமுடையவர்களுடன் சேர்ந்தால் நாமும் மதிக்கப்பெறுவோம். கள்ளார் அறிவில்லாதார் என்று வள்ளுவர் கூறுவதை சிறியவளான எனக்கு தோன்றுவதையும் கூற நினைக்கின்றேன். எப்படியும் வாழலாம் என்பது அறியாமை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது அறிவுடைமை. அறிவுடையவர்களாக நாம் போற்றப்பட நமது உள்ளத்திலும் மனதிலும் நல்லவையே எண்ணி நல்லார் வழி நின்று வெற்றி பெற்ற மனிதர்களை உள்ளத்தில் இருத்தி உயர பரப்போம். திருக்குறள் என்ற மந்திரத்தை தினமும் துதிப்போம். நிச்சயம் வெல்வோம். நாமும் மதிப்புடையவர்கள் பட்டியலில் இணைவோம். இறுதியாக நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று பாடிய அவ்வையின் கூற்றை ஏற்று வள்ளுவம் போதிக்கும் வழி நின்று வெல்வோம் என்று கூறி விடை பெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இங்க அவையில பேசிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்க எல்லாரும் பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க பேசின பேச்சுக்கள் எல்லாம் எங்க சேனல்ல நாங்க அப்டேட் பண்ணிடுவோம். எங்க சேனலை குறிச்சுக்கோங்க. எல்லாரும் நோட் எடுத்துக்கிட்டா தான் குறிச்சுக்க முடியும்.
ஏன்னா நீங்க பேசுறது நீங்களே கேட்டா தான் நல்லா இருக்கும். ஆமா, அப்படியே சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க. நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க, நான் கூட மறந்துட்டேன். எல்லாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணி எங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் நீங்க. ஏன்னா நாங்க தமிழுக்காக மட்டுமே செயல்படக்கூடிய உலக தமிழ் நெறி கழகத்தினுடைய சார்பாக செயல்படுறோம். தமிழுக்காக மட்டுமே. இங்க தமிழுக்காக யார் வேணாலும் பேசலாம். எங்கிட்ட வந்து ஒரு பெண் வந்து கேட்டாங்க, கல்லூரி மாணவியா நான் ஒருத்தர் தான் வந்திருக்கிறேன், எல்லாரும் என்னை விட சின்ன பொண்ணா இருக்காங்களேன்னு. அப்போ நான் சொன்னேன், பெரியோர் சிறியோருங்கிறதெல்லாம் வேண்டாம், தமிழ்ல நீங்க நின்னு பாருங்க களத்துல அப்படின்னு. பாப்பா கரெக்டா தெரிஞ்சுட்டீங்களா? அந்த பொண்ணுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இங்க பேசிய நம்ம அனைவருக்காகவும் சேர்ந்து இந்த அரங்கமே அதிரமாக கைத்தட்டல் கொடுப்போம். இங்க வந்திருக்க அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நூல் காஞ்சி NOOL KAA NCHI எல்லாரும் உங்க இல்லத்துல போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் இவங்க பேசுவாங்க. எல்லாரும் ஒரு சில மணித்துளிகள் அவருக்காக கொடுத்தீங்க. அதாவது வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. உங்கள் செவிகளை ஐயாக்காக கொடுங்கள். அவர் மிகுந்த திருக்குறளை பற்றி மிக அழகாக சொல்லுவார். ஐயா வாங்க. பைனமலை சிந்தா எடுத்து வெண்பாதெடுத்து பாடுவன் பாலாகி பேரு நிகழ்த்த என் நாவில் நடப்ப இந்த பைனமலை முதல் பாதங்களை வணங்கி அவையோருக்கு என் தானதற்கும் கவிதா வையகம் போற்றும் உலகருக்கெல்லாம் வெம்மையானவன் எனதுவன் வள்ளுவனின் புகழ் பாட வந்துள்ளேன். வள்ளுவனின் வாய் சொல்லு சான்றவர்களாய் என கழித்தளிப்பு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். முதலாக தலைப்பின் பொருளை அறிவோம். நல்லொழுக்கம். அடுத்து தலைப்பை குரலில் தேடினேன். அறத்து பழி 14 அதிகாரத்தில் 8வது வராகம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடுமை தரும் என்று பாடியுள்ள வள்ளுவப்பெருமாள் 1330 நமக்கு தந்துள்ள 133 அதிகாரங்களையும் கொடுத்தவர். 14 அதிகாரத்திலேயே ஒழுக்கத்துக்கு ஒரு காரணம் மனித வாழ்க்கை சிறக்க ஒழுக்க மேல முக்கியம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. நானே சிறியவர், என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் படிப்பதும் 3ஆம் வகுப்பு. இத்தனை கட்டுப்பாடு. காலை எழுந்தல் இரவு உறங்குவதற்குள் அப்பப்பா அது பெண் பிள்ளை ஆயிற்று, இன்னும் அதிகம். வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? ஒரு நாள் கேட்டே விட்டேன் நம்பாவிடம். அதற்கு வலித்தவது இடத்தே போனேன். சுருப்பியாக நல்லொழுக்கம் நன்மைகளை கொண்டுள்ளதால் இவ்வளவு நன்மையா? இன்று வரை பள்ளிக்கு தாமதமாக சென்றதே இல்லை, சீடு இல்லாமலும் சென்றதே இல்லை. அதற்கு ஆண்டு விழாவில் பாராட்டு கிடைத்தது. எனவே வள்ளுவனுக்கு இத்தனை போல் உள்ளதே. எனது கொள்ள தாத்தா முண்டாசு கவி கட்டை பாரதிய மகளிர் வள்ளுவர் தன்னை உலகில் கிடந்து வாக்குகள் கொண்ட தமிழ்நாடு. தமிழால் தன் எழுத்தால் கவியால் ஒழுக்கத்தால் சிறந்த அறிஞர் விளைவு சமகாலத்தில் ராமேஸ்வரம் மண் அளித்த பொக்கிஷம். ஆவூர் பகீர் எல்லாத்தும் அப்துல் கலாம் மகளிர் ஒழுக்கம் மற்றும் அறிவாற்றல் என்றும் மங்காத தொழில்தோல் பிரகாசிக்க காரணம் அவரின் நல்லொழுக்கத்தை. எல்லையை காக்கும் நமது காவல் தெய்வங்கள் ராணுவ வீரர்களுக்கு முதல் பாடம் என்ன இருக்குமா? ஒழுக்கம்.
ஒழுக்கம் வந்து விட்டாலே அனைத்தவர்களும் அல்லா வந்தடையும். அதன் வழியே நமக்கும் நம் நாட்டிற்கும் நம்முடன் உள்ளவர்களுக்கும் நன்றியோடாக போற்றும். ஒழுக்கம் விழுப்பம் தராம் ஒழுக்கம் மீண்டும் மப்படும். இந்த குரலின் வாழாக வள்ளுவம் போதிப்பது நமது உயிர் எவ்வளவு முக்கியமோ ஒழுக்கமும் முக்கியன்றார். வள்ளுவனுக்கு தலைவடித்து வெள்ளி விழா கொண்டாடும் தருவாயில் வள்ளுவம் போதித்தவளை இன்று வள்ளுவம் வையம் போற்றுகிறது என்று கூறி வள்ளுவர் மனதிலிருத்தி அவரின் 1000 வார்த்தைகள் உலகம் உள்ளவரை திருக்குறள் மட்டும் வாய்ப்படுத்தம் 2 கூறி ஏற்பட்டு சென்றனர். வணக்கம், என் பெயர் கி பிரித்திஷ்ராஜ். நான் இப்பொழுது திருக்குறளும் அதனுடைய பொருளையும் கூற வந்துள்ளேன். குறள் எண் 398, அதிகாரம் 40, கல்வி. பால் பொருட்பால். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. முழு பொருள். ஒருவர் தன்னுடைய பிறப்பில் கற்றவை அந்த பிறவியில் மட்டும் பயன் தராமல் மேலும் பிறக்க போகும் 7 பிறவைக்கும் பயன் தரும் தன்மை உடையது. கற்கைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஆதலால் தான் கண் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். நாம் கற்றால் பல எண்ணங்களை கலைத்து கற்காதது இருந்துவிட இன்பமாக வாழலாம். ஒரு தலைமுறையின் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். ஒருவருக்கு ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒரு பிறப்பற்ற கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து 7 பிறப்பிளவு தொடர்ந்து அரணாக நின்று உதவு தன்மை உடையது. கல்வி அறிவு வினங்களைப் போல உயிரை பற்றி தொடர்ந்து எளிமையும் ஏமா புடைத்து என்றார். எளிமை தொடர்ந்து 7 மக்கட் பிறப்பை குறிப்பதாகும். ஏமாப்பு பாதுகாப்பு, நல்வழி உடைத்து உதவுதல், நல்விளையேற்றி செலுத்தி நலமாக வாழ்வித்தல். இதுதான் மன்னப்புடவர் தனது உரையில் ஒரு தலைமுறையும் பெறும் கல்வி அறிவு தானே 7 பிறப்பினும் ஏமாத்தலை உடைத்து கற்ற கல்வி தான் என்று கூட்டுக என்று வினவினார். இலக்குவனார் தனது உரையில் நல்ல கருத்தை செலுத்தி உள்ள ஒருமைப்பாட்டோடு கற்ற கல்விதானே மிகுதியும் வலிமை ஆதலை உடையது. இக்குறளை பற்றி தொல்லாசிரியர் காலிங்கர் அவர்கள் ஒரு பிறப்பின் நல்வழி கூறிய இக்கல்விகளை தன் நெஞ்சத்து தன் ஒரு பாத்துன்னு தான் கற்ற கல்வியானது அங்கனும் கற்ற இணையிருந்த இறைவருக்கு இம்மைக்கால் உள்ளதாய் நீதி பொருள் ஆகிய இன்ப உறுதியே அன்றி என்றார். எளிமையும் ஏமா புடைத்து. இன்றைய தொல்லாசிரியர் கூறும் கருத்துனது ஒரு பிறப்பில் படித்த படிப்பு ஒருவருக்கு, ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஒருவனுக்கு, ஒரு பிறப்பில் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு, ஒரு பிறப்பில் கற்றுக்கொள்ள அறிவு என்ற பல பொருளில் உரை தந்தனர். எளிமையும் ஏமா புடைத்து. 7 பிறப்பின் கண்ணும் காவல் ஆதலையுடையது என்றார் தொல்லாசிரியர் காலிங்கர் அவர்கள். அதாவது 7 பிறப்பினும் பாதுகாவலை உடைத்து என்றார். இன்றைய கூற்றில் இனி வரக்கூடிய 7 பிறப்பினும் பாதுகாவலை அளிக்கும் தொடர்ந்து 7 பிறப்பினும் தொடர்ந்து உதவும் என்றார். பல காலத்திற்கும் பாதுகாவலை அளிக்கும் என்பது இப்பகுதியின் பொருள். மேலும் ஒருவர் மன ஒருமைப்பாட்டோடு கற்ற கல்வி அவருக்கு பல காலத்திற்கும் காக்கும் வைப்பாக அமையும். கல்வியால் பெற்ற அறிவு 7 பிறவிகள் வரைக்கும் அவனுடைய உயிரோடு கலந்திருந்து அவன் வாழ்விற்கு உதவும் என்பது உட்கருத்தாகவும் முழு பொருளாகவும் கருதப்படுகிறது. இறுதியில் வள்ளுவர் இவ்வதிகாரத்தில் கல்வியின் மென்மையை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் என்றும் அக்கல்வி பிறதோடும் தொடர்ந்து செல்லும் என்ற பொருளையும் விளக்கியுள்ளார். ஆகையால் நாம் இன்று முதல் முழு ஈடுபாட்டுடன் கல்வியை கற்று 7 பிரிவுகள் வரைக்கும் சென்றுடைய வழி செய்வோம். ஒருமனப்பட்டு ஒருவன் கற்ற கல்வி அறிவு பல காலத்திற்கும் பாதுகாவலை அளிக்கும் என்பது இக்குறப்பாப்பின் பொருளாகும். நன்றி, வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், எத்திசையும் புகழ் மணக்கும் என் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு அன்பு வணக்கம். என் பெயர் ஜெய்ஹாசினி. நான் ஸ்ரீராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில்
7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கிறேன். இதோ இந்த நாள், இந்த நிமிடங்களை நான் மிகவும் பெருமிதமாக கருதுகிறேன். ஏனென்றால் நான் பேசவிருப்பது ஈரடியால் உலகை ஆண்டவர், அறிவுக்கு நல் வித்தானவர், வெண்பாவல் உலகை வென்றவர், எம் பொழில் புலவர், சென்னா போதார், திருவள்ளுவர் அருளிய திருக்குறளை பற்றிதான். ஆம், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவற்றை பின்பற்ற வேண்டும் என்று உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைப்பதால் இதுவே உலக பொதுமுறையாகும். அப்பப்பா, நம் வாழ்வில் ஆதி முதல் அந்தம் வரை அவற்றில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. நம் வாழ்வில் நலம் பெறுவதற்கு திருக்குறளை பின்பற்றினாலே போதும். உலக அதிசயங்கள் மட்டும் 7 அல்ல, 7 வரிசையில் சொற்களால் ஒவ்வொரு குறளையும் நம் வாழ்வில் எந்த காலத்திலும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தும் வண்ணம் எடுத்து கூறிய திருவள்ளுவரும் அதிசயமே. என் தலைப்பு எழுமையும் ஏமாப்புடைத்து. குறள்: ஒருமை கண் தான் கற்ற கல்வி, ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இதன் பொருள், ஒரு பிறவியில் கற்ற கல்வி ஒருவருக்கு 7 பிறவியிலும் வந்து உதவும். கல்வியின் சிறப்புகள் நாம் அனைவரும் அறிந்ததே. அதுவே அழிவில்லாத நிலையான செல்வமாகும். நாம் 1ஆம் வகுப்பில் நன்றாக படித்தால் அது 2ஆம் வகுப்பை தொடரவும் அதில் நன்றாக மதிப்பெண் பெறவும் அடித்தளமாக அமையும். கல்வியில் சிறிது கூட அலட்சியம் இல்லாமல் ஆர்வத்துடன் படித்தோம் என்றால் அது என்றும் நம்மை அறம் போல காத்து புகழடைய செய்யும் என்பது வகுப்பிற்கு மட்டுமல்ல, 7 பிறவியிலும் தொடரும். திருஞான சம்பந்தர் தன் 3 வயதில் தன் தந்தையின் கேள்விக்கு தோடுடைய செவியன் என்று பாடல் பாடினார் என்றால் எப்படி சாத்தியம்? முற்பிறவியில் அவர் கற்ற கல்வியே அவருக்கு அடுத்த பிறவியில் இவ்வாறு பாடல் பாட உதவியுள்ளது. இது காவிய சான்று என்றால் லிடியின் நாதஸ்வரம். தன் 2 வயதில் பியானோ என்ற இசைக்கருவியை வாசித்துள்ளார். 2வதாக பிரணவ் பிரகாஷ் தன்னுடைய 2½ வயதில் 195 நாடுகளின் தேசிய கொடிகளை 3 நிமிடங்களில் வாசித்து சாதனை படைத்துள்ளார். சமீபத்தில் திரு குகேஷ் அவர்கள் தன் 18 வயதில் உலக சதுரங்க போட்டியில் முதன்மையாக விளங்குகிறார். இவர்கள் இன்றைய சான்றுகள். இதை போல் நாமும் நன்கு கல்வியை கற்று பல சாதனைகளை புரிவோம். வாழ்க்கைக்கான வழிகளை ஈரடிகளில் தந்த வள்ளுவரின் வரிகளை வாழ்வாக்குவோம் என கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் துயிலன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அகிலமெல்லாம் அரசாலும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி, செம்மொழி, செந்தமிழ் மொழி என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்லாளார் அறிவில்லாதார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருக்குறள் என்பது உலக புகழ் பெற்ற தமிழ் இலக்கியமாகும். திருக்குறளின் சிறப்பம்சம் 2 அடிகளில் மக்களுக்கு தேவையான அனைத்து நெறிகளையும் வள்ளுவர் இயற்றியுள்ளார். பல நூல்களை நன்கு கற்றறிந்த போதிலும் உலகில் வாழும் உயர்ந்த பெருமக்களோடு சார்ந்து ஒழுகும் முறையை கல்லாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களே. அறநூல்களில் சொல்லப்பட்ட ஒழுக்க நெறிகளை ஆராய்ந்து அறிந்து அவற்றை கடைபிடித்து பழையன கழிந்து புதியன ஏற்று வாழ்வது ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது. ஒழுக்கத்தையும் பின்பற்ற வேண்டும், காலத்திற்கேற்ப புதியவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு உலகத்தோடு ஒத்து வாழும் முறையை கற்காதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களே. இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஆன்மீக சிந்தனையாளர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இறைவனை காணலாம் என்ற தத்துவத்தை வலியுறுத்தியவர். ஒரு நாள் சுவாமி தயானந்த சரஸ்வதியை பார்க்க மிகவும் கர்வம் பிடித்த பண்டிதர் ஒருவர் வந்தார். அவரை மிகவும் மரியாதையாக வரவேற்று ஒரு ஆசனத்தை காட்டி அதில் அமர சொன்னார். தயானந்தர் தான் வழக்கமாக அமரும் ஆசனத்தில் அமர்ந்தார். தயானந்தர் அமர்ந்திருந்த ஆசனத்தை காட்டிலும் பண்டிதர் அமர்ந்திருந்த ஆசனம் சற்று தாழ்வாக இருந்தது. அதை கண்ட அந்த பண்டிதர், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியவில்லையே, பட்டும் படித்த பண்டிதருக்கு உயர்ந்த ஆசனம் கொடுத்து கௌரவிக்க தெரிய வேண்டாமா என்று கோபித்துக் கொண்டார். உடனே தயானந்தர்
எழுந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தனது ஆசனத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு அவர் தரையில் அமர்ந்து கொண்டார். இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டு இருந்தனர். அப்போது ஒரு காக்கையும் குருவியும் பறந்து வந்து பக்கத்தில் இருந்த மரத்தின் உச்சாணி கிளையில் அமர்ந்து கட்டத் தொடங்கியது. தயானந்தர் அவற்றை பண்டிதருக்கு சுற்றி காட்ட, பண்டிதரே, இந்த காக்கையும் குருவியும் உம்மை விட உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறது. இவை உம்மை விட அதிகம் படித்தவையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்போது பண்டிதருக்கு வெக்கி தலை குனிவதை விட வேறு வழி தெரியவில்லை. உலகத்தோடு ஒத்து வாழும் முறையை கற்காதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களே. இதைத்தான் நம் தெய்வ புலவர் உலகத்தோடு ஒத்து ஒழுகுதல் பல கற்றும் கல்லாளார் அறிவில்லாதார் என்று கூறியுள்ளார். நாம் எதற்காக கல்வி கற்கிறோம்? நாம் எதற்காக பல நூல்களை கற்கிறோம்? இந்த உலகத்தை பற்றிய ஒரு அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் ஞானத்தை பெறுவதற்கும் கற்கிறோம். அப்படி நாம் கற்கும் கற்றலினால் அறிவு விளைய வேண்டும். ஒழுக்க நெறியில் வாழ தவறிவிட்டால் என்றார் அவர்கள் படித்த நூல்களால் என்ன பயன்? அவர்கள் கற்ற கல்வியினால் என்ன பயன்? அந்த அறிவு பயன்படாமலே போய்விடும். கற்றலினால் அறிவும் அறிவினால் ஒழுக்கமும் வளர்ந்தால்தான் அந்த அறிவு கற்றவனுக்கே ஓர் அர்த்தம் இருக்கும். 1000 நூல் எதிர் நிற்பினும் திருக்குறளுக்கு ஈடுண்டோ? தீரா கடல் போல் இருக்கும் புது புது பொருளுக்கு குறையுண்டோ? திருக்குறள் கிடைத்தது வரமாக, அதை பயன்படுத்துவோம் சரியாக. உயிரெழுத்தில் தொடங்கி மெய் எழுத்தை கலந்து உயிர்மையாக தொடுத்து செந்தேனாய் நிற்கும் செந்தமிழில் எனது உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தியானா. நான் எடுத்திருக்கும் தலைப்பு திருக்குறள் கூறும் வானென்று அமையாது ஒழுக்கு. உலகம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என 5 பூதங்களால் ஆனது. அவற்றுள் காற்றானது உயிர் வாழ்வதற்கு முதன்மையானதாகும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் உயிர்கள் தோன்றுவதற்கும் உயிர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கும் உணவு உற்பத்திக்கும் மற்றும் பொருள் உற்பத்திக்கும் பயன்படுவது மழை நீரே ஆகும். மனித குலம் முழுவதும் தாய்ப்பாலை அடிப்படையான உணவாக கொண்டிருப்பது போல் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தாய்ப்பாலாக விளங்குவது மழை நீரே ஆகும். அதாவது வானம் தாய்போல் இருந்து ஓரறிவு தாவரங்கள் முதல் 6 அறிவு மனிதர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உற்பத்திக்கும் காரணமாக இருப்பதால் மழை நீரை தாய்ப்பாலுக்கு சமமாக எண்ணி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரல் பற்று என்ற திருக்குறளின் மூலம் மழை நீரை அமிழ்தமாக்கிய தாய்ப்பாலுக்கு சமமாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். தாய்ப்பாலுக்கு சமமான மழை நீரை இயற்கை உலகிற்கு 3 படிநிலையாக கொடுத்து கொண்டிருக்கிறது. விசும்பு, விண், வானம் என்ற படிநிலையில் இருந்து சாரல் மலை, புயல் என்னும் பெருமழை, அடைமழை என்று ஓராண்டு காலம் இத்தகைய பருவமழை பெய்யும் பொழுது அதை குளம், குட்டை, ஆறு என்ற நீர்நிலைகளில் தேக்கி வைத்து தேவைப்படும் பொழுது அளவோடு பயன்படுத்துவது மனித குலத்திற்கும் மற்ற உயிர்களும் வளமுடன் வாழ முடிகிறது. ஏரின் உழவர் புயல் வாரின் வளங்குன்றிக்கால் என்ற திருக்குறளின் மூலம் பெருமழை பெய்யும் பொழுது அதன் பொருளாதாரத்தை உணர்ந்து தேக்கி வைக்கும் நெறிமுறையை சுட்டிக்காட்டுகின்றனர். சாரல் மழை பெய்யும் பொழுது காட்டு வெள்ளாமையும், பெருமழை பெய்யும் பொழுது அரிசி மற்றும் நீர் அதிக தேவைப்படுகின்ற தானியங்களும் உழவர் உழவு செய்வதற்கும் மற்றும் இதைத்தான்
தெய்வ புலவர் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இயற்றியுள்ளார். இத்தகைய நெறிமுறையை நாம் கடைபிடித்தால் வாழ்வில் மேன்மை என்பது உறுதி. இதைத்தான் நீரின்றி அமையாத உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்ற திருக்குறளின் மூலம் மனிதர் வாழ்வியல் ஒழுங்குமுறைகளின் நெறிமுறையும் சுட்டிக்காட்டுகின்றனர். நன்றி, வணக்கம். கம்பன் விளையாடிய முற்சங்கம் புகழ் தேடிய பாரதி எடுத்துரைத்த தாசன் தொகுத்துரைத்த என் சங்க தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கே கூடியுள்ள அறிவில் சிறந்த ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் எதிர்கால மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்லார் அறிவிலாதார். அறிவு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சிகளும் கற்றலும் அனுபவங்களும் சேர்ந்து உருவாகும் ஒரு மிக முக்கியமான சக்தி. அறிவு வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உதவும். அது ஒருவரை சிந்தனையாளராக நல்ல செயல்கள் செய்யும் மனிதராக உருவாக்குகிறது. அறிவு நமக்கு வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்க உதவுகிறது. கல்லார் அறிவிலாதார் என்ற சொல்லில் 2 முக்கிய வார்த்தைகள் உள்ளன. கல்லார் என்பது அறிவு உள்ளவர்களை குறிக்கிறது, அறிவிலாதார் என்பது அறிவில்லாதவர்களை குறிக்கிறது. ஆனால் இங்கே கல்லார் அறிவிலாதார் என்றால் அறிவு இருக்கும் போதிலும் அதை சரியாக பயன்படுத்தாதவர்கள் என்பதே பொருள். பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர்கள் ஒழுக்கமின்றி இருப்பார்கள். அத்தகையவர்களைத்தான் வள்ளுவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். கல்வியானது ஒழுக்கத்தை கற்று தருதல் வேண்டும். இவ்வாறு ஒழுக்கத்தோடு வாழ்பவனே உண்மையில் கற்றவன். இல்லையெனில் அவன் கற்றிருந்தாலும் கல்லாதவனே ஆவான். உதாரணமாக ராவணன் சிறந்த சிவபக்தன், 4 வேதங்களையும் கற்றவன். அவனது வீரத்தை பற்றி வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரதர் முனிவதற்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் என்று கம்பர் எடுத்துரைக்கிறார். இப்படிப்பட்ட மாபெரும் வீரன் ஏன் வீழ்ந்தான்? தன்னுடைய சாமகீதத்தால் சிவபெருமானையே மயக்கியவன். அப்படிப்பட்டவனை ஏன் அனைவரும் பழிக்கின்றனர்? காரணம் அவனது ஒழுக்கமற்ற செயலே ஆகும். ராவணன் சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்த போது கும்பகர்ணன் ராவணனுக்கு எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்துரைத்து சீதையை சிறை விடுவிக்குமாறு கூறுகிறான். ஆனால் ராவணன் மறுக்கிறான். அப்போது கும்பகர்ணன் பேசுவது சாமம், இடை பேணுவது காமம், நனினின் கொற்றம் என்று இடித்துரைக்கிறான். ராவணன் கற்றவனே ஆனாலும் ஒழுக்கம் தவறியதால் அவன் கல்லாதவனாகிறான். அறிவு இல்லாமல் வாழ்ந்தால் ஒருவரின் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானது என்பதை உணர்த்துகிறது என்றால் அறிவிலாதார் என்பது இந்த குறளின் மையத்தில் அமைந்துள்ளது. அறிவு இல்லாமல் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையில் சிக்கல்களும் குழப்பங்களும் உள்ளதை தடுக்க முடியாது. அறிவு என்பது ஒரு வழிகாட்டி போல செயல்படுகிறது. உதாரணமாக அலெக்சாண்டர் கிரேட் போன்ற புரட்சிகரமான தலைவர்கள் தங்கள் அறிவை நாடு மற்றும் மக்களுக்காக பயன்படுத்தினார்கள். அவர் உலகின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்ற தனது அறிவு மற்றும் இராணுவ திறன்களை பயன்படுத்தி வெற்றிகள் அடைந்தார். இது மட்டுமின்றி உலகின் பல்வேறு இடங்களில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பல்வேறு புகழ்பெற்ற தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் காணப்படுகிறது. அறிவு உள்ளவர்களின் வாழ்க்கையில் பல வளங்கள் மற்றும் முன்னேற்றம் உண்டாகும். அவர்கள் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார முறையும் உயர்ந்திருக்கும். சாக்ரட்டிஸ் போன்ற வல்லமையுள்ள தத்துவ ஞானிகள் வாழ்க்கையில் முக்கியமான உத்திகளை உருவாக்கியுள்ளார்கள். அவரது அறிஞர் நிலைப்பாட்டின் மூலம்தான் பண்டைய கிரேக்க சமூகம் ஆழமான மாற்றங்களை கண்டுள்ளது. அறிவின் அடிப்படை வெறும் புத்தக கல்வி அல்ல, வாழ்க்கையின் அனுபவங்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்வது, நிலைத்த தீர்வுகளை உருவாக்கும் திறமை ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. கல்வி என்பது தன்னுணர்வு மற்றும் மனிதகுலம் அங்கீகரிக்கும் முறையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக நம் முன்னோர்கள் பாரதியார் மற்றும் சீர்பெரும் அறிவாளர் அவர்களுடைய புத்திசாலித்தனமான கருத்துகள் மற்றும் நடைமுறைகளின் மூலம் எத்தனையோ சமூக மாற்றங்களை எங்கும் கொண்டு வந்தனர். அவர்களின் அறிவு மற்றும் கலை வழிகாட்டுதலின் மூலம் சமூகத்தை முன்னேற்றம் செய்தனர். இதே போல் அறிவு நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற உதவுகிறது. நாம் வாழும் சமூகத்தில் கல்வி மிக முக்கியமானது. இன்று உலகம் முழுவதும் பல்வேறு விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆகியவர்கள் தங்களது அறிவை கொண்டு புதிய கண்டுபிடிப்புகள், புதிய பரிசோதனைகள், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி உலகின் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கி வருகின்றனர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகள் அறிவின் மூலம் இன்றைய உலகினை புரிந்து கொண்டு மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தனர். நாம் அறிவினை சரியான வழியில் பயன்படுத்தினால் அது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கு வழிகாட்டவும் உதவும். திருவள்ளுவர் சொல்வது உலகின் எந்த தரப்பிலும் கல்வி இல்லாமல் ஒருவர் மேம்படும் வழி இல்லை என்பதாகும். சமூகத்தின் முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், கல்வி, அரசியல் இவை அனைத்தும் அறிவின் தாக்கத்துக்குள்ளாகவே இருக்கின்றன. இதனால் இன்றைய காலகட்டத்தில் அறிவின் பயன் மிக முக்கியமானது. ஆதியில் தோன்றிய மொழியாம், முற்சங்கம் வளர்த்த மொழியாம், உலக மொழிகளின் தாயாம்,
சிறந்தே பிறந்த எனது தாய் மொழியாகிய அன்னை தமிழில் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நேரங்கள் ஆளட்டும், நிமிடங்கள் அதில் மூழ்கட்டும், தமிழ் அன்னை ஆளட்டும், தமிழ் அன்னை ஆளட்டும், தித்தெண்டல் திறமாய் தமிழோசை ஒழிக்கட்டும். அன்னை தமிழே நாவியில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழவே உலகில் பிறப்பெடுத்தேன் என கூறி எனது உரையை தொடங்க வருகிறேன். துலாக்கோலின் முல்லை போல் அமர்ந்திருக்கும் நடுவர்களே, தராசின் முல்லை போல் அமர்ந்திருக்கும் நடுவர்களே, மதிப்பிட எடை கற்களை போல மதிப்பிட காத்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, தமது மதிப்பினை அறிய ஆவலுடன் வீட்டிருக்கும் சக பங்கேற்பாளர்களே, தூண்டுகோலாய் வந்துள்ள பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிக்கொண்டு எனது உரையை தொடங்க இருக்கிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. தெய்வ புலவர் அருளிய திருக்குறளில் நடுவுநிலைமை என்னும் அதிகாரத்தில் 117வது திருக்குறள், கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அதாவது நடுவு நிலைமையில் தவறாமல் நீதியோடு வாழ்பவன் அதன் காரணத்தினால் செல்வம் பெருகாமல் வறுமையில் தள்ளப்பட்டாலும் கூட உலகத்தாரால் போற்றப்படுவானோ ஒழிய தூற்றப்பட மாட்டான். சற்று வரலாற்றை திரும்பி பார்ப்போம். ஒரு முதலமைச்சர் வழக்கமாக தனது தோள் துண்டை வலது பக்கம் போடுவாராம். ஒரு நாள் இடது பக்கம் போட்டிருந்தாராம். நிருபர்கள், ஐயா, வழக்கமாக உங்கள் தோள் துண்டை வலது பக்கம் போடுவீர்களே, இன்று ஏன் இடது பக்கம் போட்டிருக்கிறீர்கள்? ஏதேனும் சிறப்புண்டா என கேட்டார்கள். அதற்கு அவர் ஒன்றுமில்லை என கூறினார். நிருபர்கள் விடாமல் துளைத்து கேட்டார்கள். அதற்கு அவர் தோள் துண்டை நீக்கி சட்டை கிழிந்துள்ளதை காட்டி கிழிசனை மறைக்கத்தான் தோள் துண்டை இடது பக்கம் போட்டுள்ளேன் என கூறினார். இடது பக்கம் போட்டுள்ளேன் என கூறினார். இதில் அவர் வறுமையில் இருக்கிறதை காட்டுகிறது. அப்போது அவர் ஒரு முதலமைச்சர். அவர் யார் என்று நான் கூறும் போதே யூகித்திருப்பீர்கள். ஆம், அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். அனைவருக்கும் நடுநிலைமையோடு கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர். அவருக்கு இந்த வறுமை சிறுமையா கொடுத்தது? இல்லையே, மாறாக பெருமையா அல்லவா கொடுத்தது. உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு வளர்ந்து APJ அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். அவர் பதவி காலம் முடிந்து அவர் வீடு திரும்பும் போது ஒரே ஒரு பெட்டியுடன் மட்டுமே வீடு திரும்பியதாக வரலாறு கூறுகிறது. இது அவருக்கு சிறுமையா கொடுத்தது? இல்லையே, மாறாக மிகப்பெரிய பெருமையை அல்லவா கொடுத்தது. பிரான்ஸ் நாட்டில் ரூசோ என்ற ஒரு மேதை அவர் எழுதிய சமூக ஒப்பந்தம் என்ற நூலில் மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் வாழும்போது எங்கும் எப்பொழுதும் சங்கிலியினால் பிணைக்கப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறான் என எழுதினார். அந்நாளில் இவ்வாசகங்கள் பிரெஞ்சு புரட்சியை உருவாக்கி 16ஆம் லூயி மன்னனின் சர்வாதிகாரத்துக்கு சாவுமணி அடித்தது. ரூசோவோ மிக்க வறுமை. ஆகையால் ரூசோவின் குழந்தைகளை கூட அநாதை இல்லத்திற்குத்தான் அனுப்பி வைத்தார். இதனால் அவருக்கு ஏதேனும் தாழ்வா ஏற்பட்டது? மிகப்பெரிய பெருமை அல்லவா கேட்டது. இதே புராணங்களை எடுத்துக்கொள்வோம். குசேலன் கிருஷ்ண பகவானின் உற்ற தோழன். குசேலன் 27 குழந்தைகளுக்கு தகப்பன். குசேலன் மிக்க வறுமையில் வாடினான். கிருஷ்ண பகவானே முன்வந்து உதவுவதாக கூறினார். ஆனாலும் குசேலன் இது அறநெறியாட்சிக்கு உதவாது என கூறி மறுத்து விட்டார். ஒரு திருக்குறளை படித்து சுவைப்பது மிக மிக இனிதானது. அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. என்னுடன் போட்டி போட காத்திருக்கும் அனைவருக்கும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். போரில் ஒரு வீரர் கையில் வேலை எடுத்துக்கொண்டு வருகிறார். முன்னிருக்கும் அனைவரையும் அடித்து வீழ்த்துகிறார். அப்போரில் யானையும் முன் வீரரும் நிற்கிறார்கள். கையில் இருந்த வேலை எறிகிறான் வீரன். அந்த வேல் சரியாக யானையின் மத்தகத்தில் பாய்கிறது. மத்தகத்தில் பாய்ந்த வேல் இனி சிறிது நேரத்தில் யானை இறந்துவிடும். ஆனால் அந்த யானைக்கோ ஒரு போர்ஸ் இருக்கிறது. அந்த போர்ஸை வைத்து அந்த யானை முன்னேறுகிறது. மத்தகத்தில் பாய்ந்த வேலுடன் யானை முன்னேறுகிறது. இனி ஒரு வில் இருந்துச்சுன்னா அந்த யானை அந்த வீரன் தாழ்த்திடுவான்.
இந்த பக்கம் அந்த பக்கம் வீரன் தேடுறான் வேலை, அப்பயும் அவனுக்கு கிடைக்கல. முன்னாடி வந்துட்டு இருக்கு, கிடைச்சிருச்சு அவனுக்கு ஒரு வில்லு. எங்க இருந்து எடுத்தது? பகைவன் இருந்த வில் தன் நெஞ்சில் இருந்ததை பார்த்து சிரித்தான் என்று எழுதுனாங்க வள்ளுவ. பகைவன் இருந்த வில் நெஞ்சில் இருந்ததை பார்த்து சிரிச்சாங்க அவன். கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். அத பறிச்சுட்டே சிரிச்சாங்களாமா. இனி வேல் கிடைச்சிருச்சு, யானையா நானான்னு பாத்தரலான்னு சொல்லி. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் நடுவு நிலைமையோடு பெற்றோர்கள் அக்குழந்தைகளை பாவிக்கும் பெற்றோர்களைத்தான் அவ்வூரோரும் அக்குழந்தைகளும் போற்றுவார் எழுதுகிறார். அதே போல நன்கு படிக்கும் மாணவன், படிக்க திணறும் மாணவன், குறும்புக்கார மாணவன் என அனைவரையும் போற்று. நன்றி. பிறந்த சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த தமிழ் மொழிக்கு தலை வணங்குகிறேன். நக்கீரர் வழிவந்த நடுவர் அவர்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மனை போன்றோருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாச்சம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாச்சம் என்று கூறப்படும் 5 புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்தெறிபவன் வசப்பட்டதே இவ்வுலகம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அவ்வையின் குரலும் ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசைப்படுத்தும் மலரு என்று குறிப்பிட்டுள்ளார். ஐம்பூதத்தின் சூட்சம சக்திகளாக விளங்கும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை ஆகியவை மனதில் ஆசைகளோடு தொடர்படுத்தும் பொழுது மனதானது சேராகும். அதனை வேருடன் அறுத்தால் கட்டுப்படுவது உலகம் மட்டுமன்றி அவன் உயிர் உலகம் கட்டுப்படும் என்று கூறியுள்ளார். ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்து யாரொருவன் தனது 5 பொறிகளையும் அடக்கி வல்லவனாக இருக்கின்றானோ அவனுக்கு இனி வரும் பிறப்புகளும் பாதுகாப்பாக இருக்கும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போகும் பாதையில் தான் உடலும் போகின்றதே. நல்ல புத்தகங்கள், உயர்ந்த சிந்தனைகள், நல்ல மனிதர்களின் பழக்கம், ஆன்மீக பயிற்சிகள் நம் நடைமுறைகளில் இருந்தால் போதும். 5 புலன்களும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். 5 புலன்களை எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்ற வித்தையை உன் மனதுக்கு கற்பித்துப்பார். அது தரும் உத்வேகம் உன்னை வாழ்க்கையில் கொண்டு செல்லும் வெகு தூரம். போதும் என்று நிறைவை தரும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தவர்களை விரும்பி அறிய துணிவு அவசியம். 2ஆளான உலகை புரிந்து கொள்ள வேண்டும். இறந்தவர்கள் எல்லாம் துணிவானவர்கள் என்று எண்ணக்கூடாது. நற்குணம் உடையவர்கள் கோபத்தை அதிக நேரம் தக்க வைத்துக் கொள்வது இல்லை. 6 அறிவு மனிதனுக்கோ 5 புலன்கள். இப்புலன்களை அடக்கினால் நற்பலன்கள் உண்டாகும். 5 புலன்களை அடக்குபவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். 5 புலன்களை எவ்வாறு அடக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். நல்ல காட்சிகளை காணவும், நல்ல செயல்களை புரியவும், நல்ல அழகினை ரசிக்கவும், உருவமில்லா பரப்பொருள் நமக்கு அள்ளி தந்த அழகிய பரிசுதான் இந்த கண். கடவுள் நமக்கு தந்த இன்னொரு அழகிய பரிசானது இந்த காது. நல்ல செய்திகளை மட்டும் தன்னுள் அனுமதித்தால் அமைதி எங்கும் பரவும். நறுமணத்தை சுவாசித்து நிலையற்ற உலகில் நாம் நிலையாக வாழ இறை தந்த பரிசுதான் இந்த மூக்கு. நல்ல சுவையறிந்து சுகமாய் வாழ கடவுள் தந்ததுதான் இந்த வாய். நல்லவற்றை பேசு, புறம் பேசினால் மடம் அடையும் மாசு. பரம்பொருள் தந்தது மெய். மெய்யால் பேசக்கூடாது பொய். பொய் பேசினால் போஜனம் கிடைக்காது, இது பழமொழி. பொய் பேசினால் விமோசனம் கிடைக்காது, இது புதுமொழி. படைப்பாற்றலை வெளிப்படுத்த நம் முன்னே பல களங்கள் இருக்கின்றன. ஆனால் நம் மனமோ அலைபேசியால் அலைந்து கொண்டிருக்கின்றது. அலைப்பாயும் மனதினை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியம் யாவனும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி என்றான் பாரதி. போதும் போதும் என்று வாழ்பவர் வாழ்வு ஒரு போதும் தாழாது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓப்பப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். என் பெயர் காமித்ரன். நான் 9ஆம் வகுப்பு சுவாமி சிவானந்தா மேல்நிலை பள்ளியில் பயின்று வருகிறேன். என் 6 அறிவுக்கு எட்டிய வகையில் நோயளவின்றி படும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நமது முன்னோர்களின் கூற்றுப்படி மனிதகுல வாழ்வு என்பது மேன்மையானதும் உயர்வானதும் ஆகும்.
அத்தகைய உயர்வான வாழ்வு வாழ்வதற்கு மனித குலம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பெரும்பாலானவர்கள் வாழ்வில் தோல்வி ஏற்பட்டு நோய் என்ற சிக்கல்களை உருவாக்கி கொள்கின்றார்கள். ஏனென்றால் 6 அறிவு பெற்ற மனிதனுடைய 5 புலன்களின் வழியாக ஆற்றலை முறை மாறி அதிகமாக செலவழிப்பதால் மனிதகுலம் நோய் மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு துன்பப்படுகின்றன. இத்தகைய இழிவு நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தத்துவ வாய்மொழிக்கேற்ப உயர்ந்த கொள்கையை வழிமுறையாக கடைபிடித்து வாழ்ந்தால்தான் மனித குலம் மேன்மை அடையும். இத்தகைய நெறிமுறையை கடைபிடிக்க 5 புலன்களின் இயல்பான தன்மையை தெரிந்து கொண்டு தன்னுடைய அறிவால் ஒழுங்குமுறையை கடைபிடித்து வாழ்வதுதான் நோயற்ற வாழ்வை தரும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டை உலகு என்ற திருக்குறளுக்கேற்ப புலன்களின் வழியாக வரக்கூடிய இன்ப அளவு முறை மாறினாலும் தொடர்ந்து இன்பத்தை தரக்கூடிய இயல்பை உணர்ந்து எப்பொழுதும் மனநிறைவை தராத சிற்றின்பத்தை அளவு முறையுடன் தூய்க்கின்ற வழிமுறையை கடைபிடித்து வாழ்வதுதான் மனிதகுலம் நீண்ட நாள் நோயின்றி வாழ முடியும். பொதுவாக பசி என்பது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு தற்காலிக நோயாகும். அத்தகைய நோயை நீக்குவதற்கு மருந்து உட்கொள்வது போல் உணவே மருந்தாக எண்ணி அளவு முறையுடன் தூய்க்கின்ற பொழுது பசிப்பினி என்ற நோயை நீக்கி ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆகையால் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகளில் உண்ணுதல், தின்னுதல், அருந்துதல் என்ற நுட்பமான முறைகளை வாழ்வில் கடைபிடிக்கின்ற பொழுது திட உணவை உண்பதிலும் சிற்றுண்டியை தின்பதிலும் நீர் ஆகாரத்தை அருந்துவதிலும் உடலில் ஏற்படக்கூடிய பசிப்பினியை உணர்ந்து அதற்கேற்றால் போல் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகளை கடைபிடித்தால்தான் வாழ்வில் நோயற்றி வாழ முடியும் என்பது அறிஞர்களின் கூற்றாகும். இதைத்தான் நமது தெய்வப்புலவர் அவர்கள் அழகாக மருந்து என்ற அதிகாரத்தில் 947வது குறளாகிய தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும் என்ற திருக்குறளின் மூலம் சுட்டிக்காட்டுகின்றார். எனவே உணவே மருந்து என்ற கொள்கையை கடைபிடித்து அனைவரும் நோயின்றி வாழ்வோம் என சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் மாவளோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏடில்லா காலத்திலே எழுத்தாணி கொண்டு ஓலை சுவடியில் வரிகளை வடித்த வார்த்தை வித்தகரான என் ஐயன் திருவள்ளுவரின் பொன்னடி தொட்டு என் அடி துவங்குகிறேன். இன்று எனக்கான குரல் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்பதாம். மக்களாய் பிறப்பின் புகழடைவதற்கு ஏதுவான குணங்களுடன் பிறத்தல் வேண்டும். அத்தகைய குணங்கள் இல்லாதவர் மக்களாய் பிறத்தலை விட விலங்காய் பிறத்தல் நன்று என்பது இதன் பொருளாகும். இதற்கு மதிப்பிற்குரிய தமிழ் அறிஞர் மற்றும் கவிஞரான பரிமேலழகர் ஐயா அவர்கள் பிறந்து வாழுமிடத்து நற்புகழுடன் வாழ்க, அப்புகழ் அற்றவனாக இருப்பதற்கு பிறவாமை நன்று என்று உரை எழுதியுள்ளார். ஆனால் இதனை இக்காலத்தவர் புகழுடையவர் என்றாலே பணம் இருப்பவர் என தவறுதலாக புரிந்து கொண்டு பிறந்தால் பணத்தோடு தான் பிறக்க வேண்டும், இல்லையெனில் பிறவாமை நன்று என்று வசனம் பேசுகின்றனர். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் புகழுக்கான விளக்கம் என்பது பிறர் உதவி நாடாமல் தன்னுடைய அக மற்றும் புற உறுப்புகளின் உதவியுடன் மட்டுமே உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் கூடிய உழைப்பிற்கு கிடைக்கும் அங்கீகாரமும் ஊதியமுமே புகழ் எனப்படும். இதற்கு ஒரு வாழும் எடுத்துக்காட்டாக ஒருவரை எடுத்துக்கொள்ளலாமே. இப்பொழுது பிறக்கும் பொழுதே ஒரு மாவட்ட ஆட்சியரின் மகனாகவோ அல்லது மகளாகவோ பிறப்பது புகழ் அல்ல. ஆனால் அதே சமயம் தற்பொழுதைய காலகட்டத்திற்கு ஒரு விவசாய பெருங்குடிக்கு கிடைக்காத பெருமையை அதே விவசாய பெருங்குடிக்கு மகனாக பிறந்து தற்பொழுது பொதுப்பணியில் உயர்ந்த பணியான IAS பணியில் வென்று தன்னை மட்டுமல்லாது தனது விவசாய தந்தையையும் பெருமைப்படுத்திய நமது பிரதாப் IAS ஐயா அவர்கள் கூட என்னை பொறுத்த மட்டில் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலா தோன்றின் தோன்றாமை நன்று என்பதற்கான சிறந்த உதாரணமாகும். இதனையே கம்பரும் கம்பராமாயணத்தில் புகழோடு வாழாத பேரின்பம் வேண்டேன் என அழுத்தமாக கூறியிருப்பார். அதாவது வாழ்க்கை என்பது நற்பெயருடன் இருக்க வேண்டும், இல்லையெனில் அந்த வாழ்வே அர்த்தமற்றது என
வலியுறுத்தப்படுகிறது. நம் வாழ்க்கை என்பது பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பதை விட பிறந்தோம், வாழ்ந்தோம், சாதித்தோம் என்ற வாசகத்தை விரும்புகிறோம். ஆனால் அச்சாதித்தலில் சாதனை என்பது நமக்கு கிடைத்த புகழை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நினைவு கூற மறுக்கிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக என்பதற்கு பொருத்தமான அர்த்தத்தை நமது இந்தியாவின் ஏவுகணை மனிதர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தனது உரையின் மூலம் தெளிவுபடுத்தி இருப்பார். ஒரு பிறப்பு, ஒரு மனிதனின் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என ஆணி எடுத்தார் போல் உரைத்திருப்பார். அதற்கு உயிர் உதாரணமாகவும் திகழ்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பிடித்த துறையில் தன்னுடைய முழு உழைப்பையும் தந்து தன்னலமற்று தோன்றினால் புகழ் அவனை தேடி வரும். ஒரு மனிதரை விடுங்கள், ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கொண்டால் கூட அதன் அடி முதல் முடி வரை ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்தனி பயன்களும் உள்ளன, தனித்தனி பலன்களும் உள்ளன. ஒரு வாழை மரத்திற்கே அதன் தோற்றத்தின் பயனை வைத்தே மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. பிறகு மனிதருக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? இன்று நான் இத்தனை பேசுகின்றேனே, ஆனால் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் உயிர் கொடுத்து அதனை நான் செயலாக்கினால்தான் எனது தோற்றத்தின் புகழை நான் அடைய முடியும். இந்த நான் என்னும் வார்த்தை என்னை மட்டுமல்ல, இவ்வவையில் உள்ளவரை மட்டுமல்ல, இவ்வையத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் என நினைவு கூற விரும்புகிறேன். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அதாவது திருக்குறளானது இரு வரியில் வரைந்த வாழ்வு நெறி. பிறலாது வாழ்வோம் அந்நெறியின் வழி. முப்பாலிலான நல்வழி காட்டி தப்பாது நடப்போம் அவ்வழி ஒட்டி. திருக்குறளை தினம் மோதிடுவோம், வாழ்வில் உயர்ந்து ஓங்கிடுவோம். திருக்குறளை தினம் மோதிடுவோம், வாழ்வில் உயர்ந்து ஓங்கிடுவோம் என வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு தோன்றின் புகழோடு தோன்றுக. இதற்கான பொருள், நீங்கள் ஒரு இடத்தில் இருந்தால் சிறந்தவனாக தோன்றுகள், இல்லை என்றால் நீங்கள் அந்த இடத்தில் இருக்காமல் இருப்பதே மேல். நமக்கு எல்லாத்துக்குமான ஆசை புகழ் மீதான ஆசை, உண்மைதானே? இப்ப எனக்கு ஒரு புகழ் வந்துச்சு. என்னன்னா, கல்லூரி மாணவின்னு நான் வந்தேன், ஆனா எல்லாரும் நீங்க பள்ளி மாணவின்னு நினைச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி. தோன்றின் புகழோடு தோன்றுக. சரிம்மா, இந்த புகழை எப்படிமா நான் பெறது அப்படின்னு கேட்டா, அதுக்காகவும் திருக்குறளோட வரி எடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அதாவது இந்த உலகில் அதிகமாக பேசப்படுவது புகழ் மட்டும்தான். இதைத்தான் அனைவருமே விரும்புகிறார்கள். அதற்கான வழி என்னவென்றால் வறியோருக்கு வழங்குவதால் மட்டும்தான். இப்பொழுது எல்லாருமே வழங்குறீங்க, இல்லன்னா சொல்லல. ஆனா என்ன பண்றீங்கன்னா, அலைபேசி இந்த கை. அப்ப சொல்லுவாங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனா இப்ப அப்படியா? வலது கை கொடுத்தா இடது கைக்கு மட்டும் இல்ல, எல்லா கைக்கும் தெரியுது. அதான் உண்மை. நீங்களும் புகழ் பெற வேணும்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு மட்டும்தான் நான் சொல்றேன். சரிம்மா, இந்த புகழ் எதுக்காக அப்படின்னா, உங்களை யாராவது திட்டினா திட்டுறது அவங்க தப்பு இல்ல, திட்டு வாங்குறது உங்க தப்பு தான். புகழ் இல்லாம இந்த உலகத்தில் நடக்கவர்களே பூமி தாயே நொந்து கொள்வாள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. வசை அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு வசை பாடினால் உங்களை நீங்க உங்க மேல தப்புன்னு ஒத்துக்கிட்டா அதான் உண்மை. அவங்க மேல தப்பு இல்ல, அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. புகழ் இல்லாம இந்த உலகத்தில் ஒரு நாளும் வாழ முடியாது. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் புலவர்கள் யார் இருந்தாலும் செந்தமிழ் அந்தனர் என்று சொல்லக்கூடியவர் நம்ம இளங்குமரன் தானே. திருவள்ளுவரே எடுத்துக்கோங்க, 1000 புலவர்கள் இருந்தாலும் திருவள்ளுவர் தான். ஈரடியை உலகை அழிந்தவர் திருவள்ளுவர் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான் நமக்கான புகழ். நமக்கான புகழ் அல்ல, இந்த உலகத்துக்கான புகழ் என்று அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். சரிப்பா, இந்த புகழை வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னா, புகழை வச்சுட்டு உங்களால என்ன பண்ண முடியாது? நீங்க சிப்பி அழிந்தாலும் முத்தாக ஒளிர்துல, அது போல நீங்கள் மாய்ந்தாலும் உங்கள் புகழ் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒன்றா உலகத்து என்ற திருக்குறள் நம்மை புகழுக்கான தன்மையை எடுத்துரைக்கிறது. புகழ் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல நீங்க வாழவே முடியாது. அதை மட்டும் யோசித்துக்கோங்க. புகழ் எதுக்காக அப்படின்னா, நீங்க மாய்ந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த உலகத்தில் பேசப்படுவீர்கள் என்பதே உண்மை. இளைஞர்கள் என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருபவர் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். விவேகானந்தர். அவர் மட்டும் இல்லை என்றால் இளைஞர்கள் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த உலகத்தை வென்று காட்டுகிறேன் என்று கூறுகிறார் விவேகானந்தர். அவர் மட்டுமே இளைஞர்களுக்கான ஆதரத்தை கொடுத்தவர். இந்த இளைஞர் சொல்றேன், எதுக்காகப்பா இந்த இளைஞர்?
இந்த உலகத்தை முன்னேற்றதுக்காக தான். ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அலைபேசிய வச்சுட்டு இந்த உலகத்தையே இந்த சமூகத்தையே நான் கண்காணிக்கிறேன், பிக் பாஸ் அந்த மாதிரி இந்த இளைஞர்கள் எல்லாருமே இப்ப அதுக்கான ஒரு இத, அதாவது ஒரு நன்மையை நம்ம செய்யணும் அல்லவா இளைஞர்களா நம்ம சேர்ந்து. இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக வறியவர்களுக்கு உதவ வேண்டும், அலைபேசி வாயிலாக இல்லை, தங்கள் வலது கைகளால் உதவ வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திரைப்பட பாடல் தான். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், ஊர் சொல்ல வேண்டும். அத்தகைய புகழை நீங்கள் எல்லோரும் பெறுவதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே, தந்தையே, ஆசான் வள்ளுவனே, அறிவுடைய சான்றோர்களே, நடுவர்களே, என்னை ஒத்த மாணவ செல்வங்களே, நான் பேச வந்திருக்கும் தலைப்பை கேட்டு மகிழ வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ். இங்கு கல்லார் அறிவிலாதார் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். இதனின் முழுக்குறள் உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்பதே ஆகும். இதனின் எளிய பொருள் என்னவென்றால், இங்கே வள்ளுவர் கல்லாதவரின் இழிவை சொல்லுகிறார். கல்லார் அறிவிலாதார் என்று. யார் இந்த அறிவிலாதார்? உலகத்தோடு ஒட்டு இயந்து வாழ தெரியாதவர்கள் தான் அறிவில்லாதவர்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த கல்லார் அறிவிலாதார் என்பதை நாம் முற்று உணர வேண்டுமாயின் அறிவு என்று எதை சொல்கிறார்? கல்லாதாரின் இழிவை எங்கெல்லாம் காட்டுகிறார் என்பது நமக்கு புலனாகும். அறிவின்மை, கல்லாமை, பேதமை, புல்லறிவாண்மை போன்ற அதிகாரங்கள் எல்லாம் கல்லாமையினுடைய இழிவை சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த ஒரு குறளில் வள்ளுவர் மிக அழகாக சொல்லுகிறார், ஒரு மனிதன் கல்லாதான் எந்த உயர்ந்த குலத்திலே சாதியிலே பிறந்தாலும் அவனுக்கு மதிப்பு இல்லை என்று. சாதி என்கிற ஒன்று வள்ளுவர் காலத்திலே கோலோசி கொண்டிருந்ததால் அந்த சாதியை எதிர்த்து சாதியின் கீழ்மைத்தனத்தை ஒழிக்க வந்த வள்ளுவர் சொல்லுகிறார், அறிவுடையவன் எந்த சாதியிலே எந்த குலத்திலே பிறந்தாலும் அவனுக்கு மதிப்பு உண்டு என்று. மதிப்பு உண்டு என்று. அப்படிப்பட்ட அறிவுடையவனை நாடித்தான் உடையார் முன் நில்லார் போல் ஏக்கற்றும் கல்லார் கடையறை கல்லாதவர். ஆகவே அறிவுடையவன் நாடி அறிவற்றவர்கள், பணம் இல்லாதவர்கள் பணக்காரர்கள் இடத்தில் சென்று எப்படி அடிப்பணிந்து நிற்பார்களோ அப்படி அவன் இடத்தில் சென்று கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுடைமையின் பெருமையை அங்கே சொல்லுகிறார். பல வகையான அறிவுகளை சொல்லுகிறார். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வருகிற துன்பத்தையும் சிக்கல்களையும் அறிந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் பைக்காட் போரிலே தீப்பட்டு எறிவது போல மிக விரைவில் அழிந்து விடுவான் என்பதற்கு பொருளாகும். ஆகவே காலத்தின் கோலங்களையும் சிக்கல்களையும் இடர்களையும் தெரிந்து கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடியவன் அறிவுடையவன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் அல்லவா? கல்லாதவர்கள் விலங்குக்கு சமம் என இழுக்கிறார். முகத்தில் இருப்பது 2 கண் அல்ல 2 புண் என்று சொல்லுகிறார். அறிவுடையவர்கள் தான், கற்றவர்கள் தான் கண்ணுடையவர்கள் என்று போற்றுகிறார். ஆகவே தோழர்களே, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் சொன்னது அறிவுடைய நூல்களை கற்க வேண்டும் என்று, ஒழுக்கமுடைய பெரியோர்களின் வழியை நடப்ப வேண்டும் என்று, மற்றபடி மேம்போக்காக தெரிகிற எப்படி எல்லாம் உலகம் இயங்குகிறதோ அப்படி எல்லாம் அதனின் கீழ்மைத்தனத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்வதற்கல்ல என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி இந்த அளவில் என் உரை முடிக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தமிழ் வாழ்க. வணக்கம், என் பேர் சேஜ பிரணவ் கணேசன். நான் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். விஜயகா சர்வதேச பள்ளியில் படித்து வருகிறேன். என்னுடைய தலைப்பு நீரின்றி அமையாத உலகு, நீரின் சிறப்பு. இவ்வுலகில் 71% நீராலும் 29% நிலமாகவும் சூழப்பட்டுள்ளது. ஆறுகளுக்கு பெண்களின் பெயரை சூட்டி தெய்வமாக வணங்குவர். பழங்காலத்து தமிழர்கள் ஆறுகள் அருகே வசித்துக் கொண்டிருந்தனர். நீரின் பயன்கள். நீர் பல துறையில் பயன்படுகிறது.
நமது உடலை சுத்தம் செய்யவும் சமைக்கவும் மின்சாரம் எடுக்கவும் பயன்படுகிறது. உழவு தொழிலுக்கு நீர் ஒரு முக்கியமானது. நீர் இல்லை என்றால் உழவு தொழில் இல்லை, உழவு தொழிலே இல்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் மனிதர் குலமே இல்லை. எனவே நீரை நாம் சேமிக்க வேண்டும். நீரை சேமிக்க வேண்டும். நீர் மாசடைதல். நீரில் வீட்டு கழிவு, மனிதர் கழிவு, மருத்துவ கழிவு போன்ற அனைத்து கழிவையும் சேர்த்து நீரை மாசடைத்தால் நமக்கு நீர் கிடைக்காவிட்டால் நாம் நீரை பாதுகாக்க வேண்டும். உலக நீர் தினம் மார்ச் 22 கொண்டாடப்படுகிறது. நீரை காக்க வேண்டும். நீரை காப்பது நமது கடமை. நன்றி.